அதாவது உங்களுடைய குர்ஆனில் பெண்கள்ட்ட இருந்து கேட்கிறாங்க, திருடினால் கையை வெட்டு, விபச்சாரம் செய்தால் கொலை செய், கொலை செய்தால் கொலை செய் என்று சொல்லப்பட்டு உள்ளது. இது ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா? இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டமாக உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்கிறாங்க. அதாவது இஸ்லாத்துல உள்ள குற்றவியல் சட்டம், கிரிமினல் சட்டம் இருக்கு இல்லையா? இஸ்லாம்ங்கிறது ஒரு வழிபாடு மட்டும் சொல்லல, அரசியல் சட்டம்லாம் இஸ்லாத்துல இருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் திருடுறான்னு வைங்களேன், இது வரைக்கும் கையை வெட்டணும். அவங்க விளங்கி கேட்டுருக்காங்க, இது உண்மை, இஸ்லாத்துல இருக்குது. திருடுனா கையை வெட்டணும். விபச்சாரத்துக்கு மரண தண்டனை தான் இஸ்லாத்துல. கற்பழிச்சான்னு சொன்னா மரண தண்டனை தான் கொடுக்கணும். கொலை செஞ்சான்னா கொலைக்கு கொலை தான். இது இஸ்லாம் சொல்லுது. இது ஆட்சியாளர் செய்யணும். என்னை கொலை செஞ்சான்னு என் மகன் போய் கொலை செய்யக்கூடாது, கவர்மெண்ட் இதை செய்யணும். அதை நீங்க விளங்கிக்கணும். கொலைக்கு திருட்டுக்கு என் வீட்டை திருடணும், நான் முடிச்சு கையை வெட்டக்கூடாது. அரசாங்கம் அதுக்கு என்ன தண்டனை வழங்கணும்னு வரும்பொழுது திருடனால் கையை வெட்டணும் இப்படின்னு சில கடுமையான சட்டங்களை போட்டிருக்கு. இது மனித உரிமை மீறல்ங்கிறாங்க. அதாவது இப்ப மனிதன் தான் யாரு? முதல்ல இந்த திருட்டு பறி கொடுத்தானே அவன் தான் மனுஷன், முதல் மனுஷன். அவன் மனுஷன் இல்லையா? திருடிக்கிட்டு போனா பாருங்க, அவன் தான் மனுஷன் நமக்கு தெரியுது. இப்ப நான் ஒரு 1000 ரூபாய் என் தகப்பனாருக்கு மருத்துவ செலவுக்காக வேண்டி மருந்து வாங்குறதுக்கு பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். அந்த மருந்து வாங்கி கொடுத்தா தான் என் தகப்பனார் பிழைப்பார். அடிச்சுட்டு போயிட்டான் ஒருத்தன், மருந்து வாங்க முடியல, என் தகப்பனார் செத்து போயிட்டாரு. நான் மனுஷனா இல்லையா? இப்ப இவன் என் கையில அவன் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு வேணாப்பா கையை வெட்டுங்க இஸ்லாம். பாதிக்கப்பட்ட நிலையில இருந்து நம்ம பாக்குறது இல்ல. எவனோ திருடு கொடுத்தான்னு நம்ம வெளியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். நாம திருடு கொடுத்தால் என்ன நிலையில இருப்போம்? இந்த கேள்வி கேட்ட அந்த சகோதரிகிட்ட இருந்து காலத்துல செயின் அடிச்சுட்டு போயிட்டான். நீங்க என்னங்க பண்ணுவீங்கன்னு அவங்கள்ட்ட போய் கேளுங்க. கொண்டு விடுவார் சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப கொண்டு விடுவாங்கிறீங்கல்ல. அதான் இஸ்லாம் எதை பார்க்க தெரியுமா? தண்டனை கொடுக்கறதா இருந்தா எவன் பாதிப்புக்குள்ளா இருக்கிறானோ அவனுடைய உணர்ச்சியை தான் பார்க்கணும். வெளியே இருந்து பார்க்கறவனுக்கு கையை வெட்டுறான்னு உங்களுக்கு தெரியும். கையை வெட்டுறான யார் கையை வெட்டுறான்? அவன் நிலைமை, அவன் மனுஷன் இல்லையா? அப்ப இவனுடைய கையை வெட்டுறதுனால என்ன ஏற்படுது நன்மை நீங்க சிந்திக்கணும். தினம் 1000 பேருக்கெல்லாம் கை வெட்டுற நிலைமை வராதுங்க. நீங்க நினைக்கிறீங்க எப்படி வெட்டிக்கிட்டு இருந்தா எத்தனை பேர் கை இருக்குண்டு? ஒருத்தனுக்கு வெட்டி டிவியில காட்டினா அடுத்தவன் திருட மாட்டான். அதை நீங்க விளங்கிக்கணும். கை வெட்டுறது நடந்து. இப்ப ஏன் திருடுறான் தெரியுமா? சோத்துக்கு வழி இல்லைன்னா திருடிடுறான். ஏன்னா 6 மாசம் கேரண்டியான சோறு. திருடுறதே எதுக்குன்னா ஜெயிலுக்கு போறதுக்குன்னே திருடுறாங்க. ஏன்னாட்டா இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒழுங்கா நடந்தோம்னா திருடிட்டு வைங்களேன் 6 மாசம் உள்ள இருப்பான். அவன் பாட்டுக்கு மணி அடிச்சா சோறு, மாசத்துக்கு 2 சினிமா, பெட்ஷீட்டு, அது இது, சோப்பு சோப்பு எல்லாம் எதுக்கும் கஷ்டம் கிடையாது. உள்ளக்கையே வேற என்ன வேண்டாலும், கஞ்சாவுல இருந்து அப்பில இருந்து சாராயம் வரைக்கும் என்ன வேண்டாலும் கிடைக்கும். இது ஒரு வாழ்க்கை. மாமியா வீடு பேர் வச்சிருக்கான். போயிட்டு வர வண்டி வாசியில் அதுக்கு பேர் என்ன? மாமியா வீட்டுல கூட அப்படி உபசரிக்க மாட்டாங்க. ஒரு தடவை தட்டை கவுத்துட்டீங்கன்னா செஞ்சுவான், காடையை பிடிச்சிக்கிட்டு. ஜெயில இருக்கிறவன் சாப்பிட மாட்டேன்னு தட்டு ஒண்ணு கொடுப்பான். தட்டை கவுத்துறது தான் உண்ணாவிரதத்துக்கு அர்த்தம். ஜெயில வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வேண்டியல, தட்டை கவுத்திட வேண்டியது உண்ணாவிரதம் இருக்கிறான்னு அர்த்தம். தட்டை கவுத்தி விட்டோம், சூப்பர் ஒரு யார் வரும் வந்து சாப்பிட்டுமா. ஏன்னா கொஸ்டின் நம்ம மண்டையை போட்டோம்னா ஆளுக்கு பதில் சொல்லி ஆகணும். மாமியா கூட போய் கஞ்ச மாட்டான். அதுதான் மாமியா. இப்ப நிறைய திருடு வேணா திருட மாட்டானா? பேப்பர்ல படிக்கிறீங்களா இல்லையா? 34 முறை சைக்கிள் திருடியவர் மீண்டும் கையில். வெக்கமா இல்லது நமக்கு? 34 தடவை சைக்கிளை திருடி இருக்கான், 34 தடவை உள்ள போட்டிருக்கிறோம். 35வது தடவை திருடுறான்னா நீ இந்த தண்டனை என்னத்தை அவனுக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க? எல்லாத்துக்கும் ஆட்சியாளர் செய்யணும். சொல்லத்தான் செய்யறோம், வற்புறுத்துறமே. கையை வெட்டி போலீஸுக்கு அந்த அதிகாரம் இல்ல. போலீஸ் நம்ம சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் தான் தீர்ப்பளிக்கணும். நீதிமன்றங்கள் இஸ்லாம் சட்டம் சொல்றீங்களா இல்ல நாட்டுல போற சட்டம்? அதான் தெளிவு. குற்றத்தை குறைப்பதற்கு இஸ்லாம் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய சட்டம். இஸ்லாமிய நாடு வச்சுக்கிறோமே, முஸ்லிம் திருநாள் கையை வெட்டுவோம், இந்து திருநாள் கையை வெட்டுவோம், கிறிஸ்துவ திருநாள் கையை வெட்டுவோம், நாத்திக திருநாள் கையை வெட்டுவோம், ஆம்பளை திருநாள் கையை வெட்டுவோம், பொம்பளை திருநாள் கையை வெட்டுவோம். இது எல்லாம் இஸ்லாம் முஸ்லிம்களுக்குள்ள சட்டம் கிடையாது. இதை செய்வது குற்றங்களை குறைக்கும். அது பகிரங்கமா செய்யுங்க இஸ்லாம் சொல்லுது. இது காட்டு மிராண்டித்தனம் இல்ல. விபச்சாரம் இன்னைக்கு சொன்னாங்க, காட்டு மிராண்டித்தனம் விபச்சாரத்துக்கு மரண தண்டனை. இன்னைக்கு அதுதான் பார்லிமெண்ட்ல பெண்கள் இன்னைக்கு பேசுறாங்க. இன்னைக்கு தன்னால பேசுறேன்னு முதலாச்சு. அந்த பெண்ணிட்ட கேட்கணுங்க, நீங்க வெளியே உட்காந்து இதுக்கு போய் மரண தண்டனையா? அவள்கிட்ட போய் கேளுங்க. அவளை கற்பழிச்சு அவளை அந்த பாடுபடுத்தினானே அந்த ஒழுக்கமுள்ள பெண்ணிட்ட கேளுங்க, அவனை என்ன பண்ணணும்னு கேளுங்க. அப்ப இதே மாதிரி நம்ம தங்கச்சிக்கு அக்காவுக்கு ஏற்பட்டா என்னன்னு யோசிச்சு சிந்திங்க. நம்ம மனைவிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டா என்னன்னு சிந்திங்க. தனக்கு ஏற்பட்டா என்னன்னு ஒவ்வொரு பெண்ணு சிந்திங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதான் செய்வீங்க.
நீங்க அதாவது தன்னுடைய குடும்பத்தில் அப்படி நடக்காத வெளியே இருந்துகிட்டு கொடுமைமா, என் குடும்பத்தில் வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காட்டி நான் வன்முறையில் இறங்குவேன். நான் என்னைய சொல்லல, நீங்க பாகிஸ்தானை விட்டுருங்க. எங்களுக்கு அனுபவம் இருக்குது, அதெல்லாம் நாங்க பாதிக்கப்பட்டோம். அங்க முதல்ல வேலை தேடி போற வச்சுக்கல, ஒரு முறை நாங்க அவங்க போய் தவறு செய்யறோம், உடனே கையை வெட்டிடுறோம். அப்ப அங்க மனிதாபிமானம் என்ன ஆயிடுச்சு? இது ஆப்கானிஸ்தான்ல போய் வச்சுக்கல, உங்களோட பெண்களுக்கு உங்களோட பெண்களுக்கு பர்தா அணிந்து கொண்டு தான் வெளியே செல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம். ரெண்டாவது இது ஒட்டி மட்டுங்க, அதாவது ஒரு டாபிக், அதாவது இந்த தண்டனைகள்னால் வந்து மனித உரிமை மீறப்படுதுங்கிறாங்க, அதை பற்றி மட்டும் கேளுங்க. பாகிஸ்தான்ல கேட்கலாம். சரி, ஒண்ணு. ரெண்டாவது கோயத்துல ஒண்ணு வேற. ரெண்டாவது உங்க அதாவது முஸ்லீம் கண்ட்ரி மொத்தம் 28 32 கிட்ட இருக்கு, சரியா கணக்கு தெரியல, மன்னிச்சுக்கோங்க. 55 முஸ்லீம் நாடு இருக்கு. சரி, ஆனா அந்த கண்ட்ரில ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணிடுறாங்க உண்மையிலேயே. அதாவது பாகிஸ்தான் இப்ப அணுகுண்டு தயாரிச்சது, அதை ஈரானுக்கு சப்ளை பண்ணிருக்குது. அது வந்து அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சு சொல்ல உண்மை. ஆப்கானிஸ்தானுக்கும் அது உதவி பண்ணி தீவிரவாதத்தை வளர்க்க, இந்தியாவிலும் தீவிரவாதத்தை வளர்க்க உதவி பண்ணுது. இப்ப இந்தியாவில் காஷ்மீர் இருக்குது, காஷ்மீர்ல வந்து இருக்கிறவங்க முஸ்லீம்ஸ் அதிகமாக இருந்தாலும் இந்துக்கள் இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம்ஸ் இந்தியா சுதந்திரம் அடையும் போது நாங்க இந்தியா சைடு வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்தவங்க. அப்ப உறுதிமொழி தான் கொடுத்தாங்க, பத்திரம் எழுதுல, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அவங்க உறுதிமொழி நீங்க மதிக்கல, இப்ப அங்க தாக்குதல் நடத்துறீங்க. அங்க மக்கள் சாவிட்டா அங்க மனிதாபிமானம் சாவலையா? அப்ப அங்க நீங்க தாக்குறீங்களா? அப்ப உங்க இஸ்லாம் சட்டம் உங்களுக்கு இது பண்ணலையா? அவங்களே நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. இப்ப பாகிஸ்தான் நீங்க ஆதரவு கொடுக்குது, ஐஎஸ் அங்க ஆதரவு கொடுக்குது. இப்ப கோயம்புத்தூர்ல குண்டு வச்சுது, கோயம்புத்தூர்ல குண்டு வச்சு நீங்க பெருசா பேசுறீங்க. இப்ப அதுல கைது செய்யப்பட்டு இருக்கிற பாபா மதானி இவங்களுக்கு நீங்க கையை வெட்டுறீங்களா? இல்ல கையை வெட்டினா நீங்க ஒத்துப்பீங்க, அவங்க ஆதரவாளர் ஒத்துப்பாங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதாவது இஸ்லாமிய சட்டத்தினுடைய உயிரோட்டத்தை புரிந்து கொள்ளாதனால இந்த கேள்விகள் கேட்கப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு உயர்ந்த குலத்து பெண்மணி திருடிடுறாங்க. உடனே கையை வெட்டுமாறு நபிகள் நாயகம் ஆணை போட்டுறாங்க. அவங்க ஆட்சி தலைவர், கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் வெறும் மத தலைவர் மட்டும் இல்ல, அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், கையை வெட்ட சொல்லிட்டாங்க. உயர்ந்த குலம்ங்கிறதுனால நிறைய பேர் சிபாரிசுக்கு வர்றாங்க. உயர்ந்த குலம் நீங்க முதல்ல அப்ப அமலாகுது. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய அந்த பெண்ணுடைய பேர் பாத்திமா, அது திருட்டின பெண்ணுடைய பேர். நபிகள் நாயகத்தினுடைய மகளுக்கு பேர் பாத்திமா தான். அப்ப சொல்றாங்க, என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் அவளது கையை நான் வெட்டுவேன். இதுதான் இஸ்லாம். நல்லா விளங்கிக்கணும். முஸ்லீமும் செஞ்சவன அவனை விட்டுறதுங்கிற அல்ல. நபிகள் என்ன சொல்றாங்கன்னா, உயர் குலத்து பெண்ணுக்காக பரிந்து பேச வர்றாங்க. இதற்கு முந்தி உள்ள சமுதாயம் நாசமாக போனது காரணம் என்ன தெரியுமா? தன் இனத்தவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை மன்னித்து விடுவதும், மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு மாத்திரம் தண்டனை கொடுப்பதும் தான் முந்தைய சமுதாயங்கள் நாசமா போனதுக்கு காரணம். என் மகளே திருடினாலும் நான் கையை வெட்டுவேன், சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம், இப்படி சொன்னது நபிகள் நாயகம். அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர சில முஸ்லீம் பெயர் தாங்கி சில பேர் செய்யறதெல்லாம் ஒரு ஆதாரமா காட்டக்கூடாது. பாகிஸ்தான் இஸ்லாமிய அத்தாரிட்டியான நாடா? இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லி நவாஸ் ஷெரீப் சொல்றாருன்னா அவரு ஒரு அரசியல் நிர்பந்தத்துக்காக அந்த டிராமாவை போடுறாரு. இஸ்லாமிய ஆட்சி அவருடைய அந்த ஆடம்பரம் அது இஸ்லாத்துல உண்டா? இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னாலே அவர் பங்களாங்கெல்லாம் வெளியே வந்துடணும். மக்கள் வரி பணத்துல சோத்துக்கு மட்டும் தான் காசு எடுத்துக்கலாம், சாப்பாட்டுக்கு மட்டும், வேற சேவைகளுக்கு எடுக்க முடியாது. 1000 ரூபாய் அவர் கவர்மெண்ட்ல வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். இப்படி இருப்பார் அவரு. முன்னும் 1000 காரு புடைசூழ அவர் போறது இஸ்லாமிய ஆட்சியா? அவன் தன்னுடைய லாபத்துக்கு இஸ்லாத்தை பயன்படுத்துவான். அந்த ஏவுகணை அமெரிக்கா போட்ட உடனே பாகிஸ்தானுக்குள்ளேயும் ஒரு ஏவுகணை விழுது. ஏவுகணை விழுந்தவன என்னடா நம்ம நாட்டுக்குள்ள அமெரிக்கா போட்டானு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் திரள்றாங்க. அவங்களை இப்ப ஆஃப் பண்றாங்க, மதத்தை சொல்லி ஆஃப் பண்ணிடுவோம். அவனும் உங்களுக்கு இஸ்லாத்துல நம்பிக்கை இல்லாதனால விளங்கிக்கணும். பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் ஆளலாம், முஸ்லீம் ஆளலாம், இஸ்லாத்துக்கும் அதுக்கு பாகிஸ்தானுக்கு சம்பந்தம் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சி அங்க நடக்கல. இப்ப சொல்றதும் நடத்துறதுக்கு இல்ல, நல்லா விளங்கிக்கணும். இப்ப சொல்றதும் இஸ்லாமிய ஆட்சி நடத்துறதுக்கு இல்ல, அதை நல்லா விளங்கிக்கணும். பாகிஸ்தான் ஒண்ணு. ரெண்டாவது ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் விஷயத்தை வரை சொன்னாரு, டாபிக் சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டாரு. காஷ்மீர் விஷயத்தை பற்றி சகோதரர் அறவே படிக்கல, பேப்பர்களை படிச்சிருக்காரு தவிர காஷ்மீருடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கேள்விக்கு இடம் கிடையாது. காஷ்மீர்ல அங்க உள்ள மக்கள் போராடுறாங்கிற அளவுக்கு தெரியும், வாஸ்தவம் தான். அங்க நடக்கிற மனித உரிமை மீறல் அதெல்லாம் மனித உரிமை கமிஷன் ரொம்ப கண்டிக்குது. கற்பழிக்கப்படுற எண்ணிக்கை, பிடிச்சி அப்பாவி எல்லாம் முடிச்சு சுட்டு புட்டு தீவிரவாதின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் நான் விட்டுருவோம். காஷ்மீர் விவகாரம் என்ன அடிப்படை, என்னது, எப்படி அந்த காஷ்மீர் இங்கேயா அங்கேயாங்கிற விவகாரம் வந்துச்சு, இதை நான் சொல்ல வேணாம்.
ஜூனியர் விகடன்ல இருந்து இப்போ இன்னொரு பேப்பர் நடத்தினாங்க. என்ன பேப்பர் மாதிரி? போஸ்ட், ஜூனியர் போஸ்ட் ஒரு பத்திரிகை முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க. இந்த A4 டபுள் சைஸ்ல ஒரு பத்திரிகை. அதுல இந்த காஷ்மீர் விவகாரம் ஜவஹர்னு சொல்லி, நான் வேற எங்க இருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லல, நான் வேற புக்ல இருந்தெல்லாம் சொல்லலாம், கிட்டத்தட்ட உள்ள சொன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அவர் காஷ்மீர் பிரச்சனை என்ன அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இந்த விவகாரம் நானா கூட சொல்லிடலாம், நானா சொன்னா 40 சொல்ல நீங்க நினைக்க கூடாதுல, அதுக்காகத்தான் மற்றவங்க சொல்றதுல இருந்து நான் எடுத்து காட்ட வேண்டியிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. காஷ்மீர் பிரச்சனை அதுல என்ன எழுதுறாரு? அதாவது இந்தியாவில் முஸ்லீம்கள் நிலைன்னு ஒரு புத்தகம் கூட போட்டிருக்கிறோம். அந்த புத்தகத்துல கூட நீங்க அந்த காஷ்மீர் ஒப்பந்தம் என்னங்கிறத குறிப்பிட்டிருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியா இங்க வந்துருச்சு, பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டான். காஷ்மீர் இந்தியாவிலையும் சேரல, அங்கேயும் சேரல. நல்லா விளங்கிக்கணும். அவன் சுதந்திரம் கொடுக்கல என்ன அக்ரிமெண்ட் போடப்படுது தெரியுமா? காஷ்மீர் மக்கள் விரும்புற வரைக்கும், விரும்பினால் அவங்களே தனியாக இருந்து கொள்ளலாம், விரும்பினால் அவர்கள் அங்கே சேர்ந்து கொள்ளலாம், விரும்பினால் இங்கே சேர்ந்து கொள்ளலாம் சொல்லித்தான் அந்த காஷ்மீரை விட்டு வைக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கணும். சுதந்திரம் அடையும் போது வரலாறு நீங்க முரட்டி பார்க்கணும். அப்ப பாகிஸ்தான்காரனுக்கும் அதுல ஒரு கண்ணு, இந்தியாவுக்கும் செழிப்பானது ஒரு கண்ணு. அவன் என்ன நினைக்கிறான்? அந்த காஷ்மீர் மக்களுக்கு எதிராக கட்டி பறிக்க அவன் நினைக்கிறான். இந்தியா என்ன நினைக்குதுன்னா அதே மாதிரி கட்டி பறிக்க நினைக்குது. ரெண்டு பேரும் தப்பு பண்றாங்க. அதுல காஷ்மீர் மக்களை தனி அரசாங்கமா இருக்குது, தனி நாடு, இந்தியாவில் சேராம தான் இருக்குது. அப்போ ஒரு இந்த யார் கரண் சிங், கரண் சிங் தானே, கரண் சிங் தகப்பனார் பேரு, அவர் யாருமா காஷ்மீர் அப்போதைக்கு பிரதமராக இருந்தவர், கரண் சிங் தகப்பனார், அவர் பேரு ஹரி சிங், ராஜா ஹரி சிங் தான் அப்போதைக்கு பிரதமராக இருக்காரு. தனி நாடு, நல்லா விளங்கிக்கணும். அதாவது அந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஹரி சிங் ராஜாவா இருக்காரு. அப்படி பரந்த மனப்பான்புள்ள மக்கள் அவங்க. அன்றைக்குள்ள சூழ்நிலையில 90% முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிக்கு ராஜா யாருன்னு சொன்னா ஹரிசிங். ஹரிசிங் ராஜாவுடைய ஆட்சி தான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அப்ப பாகிஸ்தான் ஊடுருவது இவனு ஊடுருவா, இந்தியாட்ட உதவி கேட்டு வர்றாரு ஹரிசிங், நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றணும். அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் அந்த ஐநாவுக்கு முன்னாடி ஒரு அரசியல் ஒப்பந்தம் செய்யப்படுது. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? அதாவது காஷ்மீர் மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துவது, இந்தியாவும் கையெழுத்திட்டதுனால வளைக்கணும். அவர்கள் தனித்து இயங்க விரும்பினால் தனித்து இயங்க விட்டு விடுவது, பாகிஸ்தானில் சேர விரும்பினால் அதில் சேர்ந்து விடுவது, இந்தியாவில் சேர விரும்பினால் சேர்ந்து கொள்வதுன்னு பாகிஸ்தான், காஷ்மீர், இந்தியா, ஐநா சபை கையெழுத்து ஒப்பந்தம் ஆகிருக்குது. இதை செஞ்சிருந்தா விவகாரமே இல்லை. இதை செஞ்சு இருந்தா என்னத்துக்கு விவகாரம்? கோடிக்கணக்கான ரூபாய் அன்னைக்கே செஞ்சிருந்தா இந்தியாவில் சேர்ந்திருப்பாங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக தான் இங்க உதவியே கேட்டான். பாகிஸ்தான் ஆதரவு மனப்பான் அன்னைக்கு அவனுக்கு இல்லை. அப்ப அக்ரிமெண்ட்டை எல்லாரும் இருந்தான், பாகிஸ்தான் மீது அபகரிக்க பார்க்கறான், இவனும் அப்படித்தான் நினைக்கிறான். அப்ப இது நானா சொல்லல, கவர்மெண்ட் ஐநாவுக்கு முன்னாடி செய்த அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியாம இருக்கும்போது ஒப்பந்தத்தை மீறும் போது கிளர்ச்சி வருமா? யாரும் மீறினாலும். இப்ப அவன் பக்கம் ஒரு காஷ்மீர் இருக்க, அவனுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக விளைஞ்சிருக்கு. அதை விளைஞ்சிருங்க. காஷ்மீர் மக்களுக்கு எல்லாம் ஒரே உணர்வு தான், தனிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறான். இந்தியாவில் சேரணும் நினைச்சு சேர்ந்து போறான். என் ஓட்டெடுப்பு ஒப்பந்த பிரகாரம் செஞ்சுட்டா எதுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் சலுகை? அதுக்கு தான் நிறைய சலுகைலாம் அறிவித்தாங்க. அவன் இங்கே சேரணுங்கிறது ஆசை காட்டுறதுக்காகத்தான் காஷ்மீர்ல உள்ளவன் இந்தியா புறம் சொத்து வாங்கலாம். இந்தியாவில் உள்ள யாரும் காஷ்மீர்ல சொத்து வாங்க முடியாது. காஷ்மீர்ல உள்ளவனுக்கு பிரதமர் தான் சொல்லணும். சட்டப்படிங்க முன்னாடிலாம் காஷ்மீர் ஒரு மாநிலமா இருந்தா கூட இப்படி எல்லாம் நிறைய சலுகை கொடுத்தாங்க காஷ்மீர் மக்களுக்கு. அவங்க இங்கிட்டு இந்த பக்கம் மனசு சாயணுங்கிறதுக்காக வேண்டி. அப்ப அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தாத வரலாறு நம்ம மறந்து விட்டு என்ன நடந்துச்சுன்னு வரலாம, இதை நம்ம பேசக்கூடாது. நீங்க காஷ்மீர்ல ஐநாவுக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தம் என்னங்கிறத இந்தியாவில் முஸ்லீம்கள் புத்தகம் இருக்கு, நீங்க தொடர்பு பண்ணா நான் ஃப்ரீயா உங்களுக்கு தர்றேன். அந்த ஒப்பந்தத்தை அப்படியே மொழிபெயர்த்து போட்டுருக்கோம். ஐநாவுக்கு முன்னாடி நடந்த அரசு ரெக்கார்டு, இது ஒளிமறைவானது இல்லை. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். இவங்களை பத்தி இருந்தாங்க. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, ஆப்கானிஸ்தான் காரணம், ஈரான் காரணம், பாகிஸ்தான் காரணம் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி கிடையாதுங்க. அவன் இஸ்லாத்தை பேணி இருந்தா நீங்க விவகாரமே கிடையாதுங்க. இஸ்லாம்ங்கிறது குர்ஆன், அதை நல்லா விளங்கிக்கணும். இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகம் சொன்னது. அதாவது எல்லாத்தையும் மீறி நடக்கிற மாதிரி முஸ்லீம்களை மீறி நடக்கலாம். சித்தாந்தத்தை பத்தி மட்டும் தான் நம்ம என்ன செய்யறோம், ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விளங்கிக்கிறோன்னு மனித உரிமை விஷயத்தை அவ்வளவுதான். மனித உரிமை குற்றங்களுக்கு கடும் தண்டனை கொடுத்தால்தான் குற்றம் குறையும். உலகத்திலே குற்றம் குறைவா இருக்கக்கூடிய அதான் டாபிக். சவுதி அரேபியா தான், அவன் முழு இஸ்லாத்தை கடைப்பிடிக்கல. இந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல இஸ்லாத்தை கடைப்பிடிக்கலாம், மற்ற எல்லாத்துலையும் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கல. தங்கக்காரில போறான், அது இஸ்லாத்துக்கு உடன்பாடு இல்ல. இல்ல அந்த டாபிக் கேட்டதுனால
காஷ்மீர்ல வந்து ஒரு தவறு நடக்குது, முஸ்லீம் நீங்க சண்டை நடக்குதுன்னா அது வந்து இஸ்லாமை கனெக்ட் பண்ணி கிடையாது. அதான் இஸ்லாம குர்ஆன் என்ன சொல்லுது, நம்ம இந்து மதத்துடைய வழிகள் என்ன சொல்லுது, இந்த வழிமுறைகள்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. மதத்தை பத்தி தான் இங்க ஜாஸ்தி பேசுறாங்க தவிர அரசியல் ஜாஸ்தி பையா நிறைய பேர் 10-20 பேர் கொண்டு வந்தாங்க. கேள்வி கூட கேட்கல. சரி ஏன்னா சரி ரைட்டு இல்ல அந்த சந்தேகம் வந்தாலும் வச்சு தான் வைக்கணும். இப்போ உள்ள கேட்ட கேள்வி இருக்க சொல்லிடுவோமா அப்படி இப்போ